டேய், நகை தொலைஞ்ச விஷயத்த மறந்துட்டு அடுத்த வேலையை பாரு என்ன. இப்படியே யோசிச்சுட்டே இருக்காதடா. அம்மா தங்கச்சிலாம் வர நேரம் ஆயிட்டு. எப்படிடா நான் யோசிக்காம இருக்க முடியும்? சின்ன பொண்ணு வேற அவ நகை கொடுத்துருக்கியா? உண்மையிலேயே சின்ன பொண்ணு சிஸ்டர் மாதிரி மனசு யாருக்குமே வராதுடா. அவங்க ஒய்ஃபா கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும் பாத்துக்கோ. ஆமாடா, அவ மனசு யாருக்கும் வராதுதான். ஆனா என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாதுடா இப்ப இருக்க நிலைமையில. சரி, அதை விட அது அப்புறம் பேசிக்கிடுவோம். மச்சான், நகை கிடைச்சிருமாடா? டேய், அதான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம்ல, கண்டிப்பா கண்டுபிடிச்சு கொடுத்துருவாடா. தைரியமா இரு. சின்ன பொண்ணுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுடா. அதுக்காகவாவது நகை கிடைக்கணும். அதெல்லாம் கண்டிப்பா கிடைக்கும், பாத்துக்கலாம் விடு. ராசு, ஜவுளி எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டீங்களா? எடுத்துட்டு வந்துட்டேன்டா. நீ குலசாமி கோயிலுக்கு போயிட்டு பூஜை போட்டு வந்துட்டியா? போட்டு வந்துட்டேம்மா. நகையெல்லாம் எங்கப்பா சாமி படுத்திட்டு இருக்கா? ஆமாம்மா. என்ன நான் எடுத்திருக்க சேலையெல்லாம் பாரு. சரி தீபா. ஏக்கா நான் கிளம்புதேன் வீட்டுக்கு. ஏன் வேலை தாய் வந்ததும் கிளம்புத? சத்த இரு, ஏதாவது சாப்பிட்டு போவியா? அக்கா பரவாயில்ல இருக்கட்டும், நான் அப்புறமா வாரேன். ரொம்ப நேரம் ஆயிட்டு பார்த்துக்க, வீட்டில் தேடுவாவ. சரி அப்புறம் வா என்ன. சரிக்கா. மக்களே நான் போயிட்டு வாரேன் என்ன. சரி அத்தை. ஏப்பா முட்டுக்கால் வலி ஆரம்பமாயிட்டு போ. பரவையாண்டி நின்றுட்டே இருக்கவ, துணிலாம் எடுத்து அண்ணனுக்கு காட்டு. சரிம்மா. என்ன பாரு, இந்த சேலை நல்லா இருக்கா? நல்லா இருக்குமா. என்ன இது பாரு, இதுவும் எனக்கு தான். அப்படியாம்மா? நல்லா இருக்குமா எல்லாமே? கட்டதுடனே நல்லா இருக்கா சேலை? எல்லாமே நல்லா இருக்குமா. எம்மா. சொல்லுப்பா. எம்மா, நகை. நகை? இருடா, அதை நான் சொல்லுதேன். அம்மா, நாங்க நகை எடுத்துட்டு கோயிலுக்கு போற வழியில எங்க பாஸ் ஃபோன் பண்ணாவ. அவர்கிட்ட இந்த மாதிரி விவரம் சொன்னோம், நகை எடுத்துட்டு கோயிலுக்கு போயிட்டு இருக்கோம்னு. அவர் சொன்னாரு, என் ஃப்ரெண்டு நகை கடை வச்சிருக்கியான், என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல ஒரு வார்த்தை, அங்க போய் எடுத்துருக்கலாமே அப்படின்னாரு. சரி, இப்போ ஒன்னும் கெட்டு போல, நகையை வாங்கின இடத்துல கொடுத்துட்டு என் ஃப்ரெண்டு கடையிலேயே போய் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னாவ. அது எப்படிப்பா? அம்மா முழுசா கேளுங்க, நான் சொல்லுத. அவரு என்ன சொன்னாருன்னா, என் ஃப்ரெண்டு கடையில போய் நகையை எடுத்துட்டு கூட ஒரு 5 பவுன் கூட சேர்த்து எடுத்துக்கோங்க, பணம் அப்புறமா கூட கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாவ. சரி, ராசும் தங்கச்சிக்கு 25 பவுனா போகணும்னு ஆசைப்பட்டியான். அதனால நம்ம வாங்கின கடையிலேயே நகையெல்லாம் திருப்பி கொடுத்துட்டு பாஸ் சொன்ன அவங்க ஃப்ரெண்டு கடையில போய் நகையெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம்மா, 25 பவுனா. அப்படியாப்பா? 25 பவுனா? ஐ. ஆமாம்மா. நாம வாங்கின கடையில நகையை திருப்பி வாங்கிட்டாவளா? அது உடனே போய் கொடுத்ததுனால வாங்கிட்டாவோமா. பரவாயில்லையே. என்ன அப்பா அங்க என்னையும் கூட்டிட்டு போயிருக்கலாம்லண்ணே, நல்ல டிசைனா பார்த்து எடுத்திருப்பேன்ல. இல்லம்மா, அங்க எல்லாமே நல்லாதான் இருந்தது, அதனால நாங்களே பார்த்து எடுத்துட்டு வந்துட்டோம். ஆமாம்மா, எல்லாமே நல்லா இருக்கு. சாமி படத்துக்கு தான் வச்சிருக்கு தீபா, போய் எடுத்து பாரு என்ன. சரிண்ணே. உங்க பாஸ் நல்ல மனசன் இல்லப்பா? ஆமாம்மா. ஆனா 2 பேரும் மூஞ்ச ஏண்டா ஒரு படியா வச்சிருக்கியே? டேய் மச்சான், சிரிச்சிருடா. ஏப்பா கட்டதர, நீ சிரிக்காதப்பா, புள்ள பயந்துற போகுது. எம்மா எம்மா பாரு, நகையெல்லாம் சூப்பரா இருக்கு. ஏன்டி மெதுவா வரமாட்டியா? எல்லாத்தையும் இடிச்சு தள்ளிட்டு வரவ. எம்மா பாரு, நம்ம அங்க எடுத்த நகையை விட இது நல்லாவே இருக்குமா? ஐயா ராசு, எல்லாமே நல்லா இருக்கியா? சரிம்மா. என்ன எல்லாமே எனக்கு தானே? ஆமா தீபா. தீபா எல்லாத்துக்கும் காப்பி போட்டு எடுத்துருவா மக்களே. ஏம்மா நீ போய் போடுமா, எனக்கு கால்லாம் ஒரே வலியா இருக்கு பாத்துக்க. ஏன்டி இப்ப எல்லாரும் இடிச்சு தள்ளிட்டு வரும்போது கால் வலிக்கலையோ? அதெல்லாம் செய்யணும்னாவே நோவுது. போய் காப்பி போடுப்பா. இவ்வளோலாம் கட்டி கொடுத்து போற இடத்துல என்னதான் பேச போறாவ? என்ன லட்சணத்துல புள்ள வளர்த்தி வச்சிருக்கான்னு. என்ன ராக்கம்மா, தீபாவளியெல்லாம் எப்படி போச்சு? அது போச்சு, அது வாக்கல. நம்மளுக்கு என்ன ஆடுது தீபாவளி? ஆம்பளே அடுப்பே திருப்பதி, ஆம்படானே குலதெய்வம்னு உட்காந்து கிடக்கும். இந்த பிள்ளைகளுவ பட்டாசுலாம் வெடிச்சு பக்கத்து வீட்டு குப்பையெல்லாம் போயிட்டு அவ சண்டைக்கு வந்துட்டா பார்த்துக்க. அதுதான் எனக்கு தீபாவளி. தீபாவளி எதுமா உங்கள்கிட்ட சிக்கன் அளவ? எங்களுக்கு எப்படி இந்த நியூஸ் வராமல் போயிட்டு? உங்களுக்கே நியூஸ் வரலையா? இந்த ஊரில் என்ன நடந்தாலும் உங்களுக்கு நியூஸ் வந்துருமே, எனக்கே ஆச்சரியமாவில் இருக்கு. சரி, அது கிடக்குது கழுதை, என்னதான் ஆச்சு சொல்லு. நான் சும்மா விடுவேனா? இந்த குப்பையை கலரதை விட்டுட்டு உன் வீட்டு குப்பையை போய் பாருடி. உன் புருஷன் நேற்று ஒரு பொண்ணை பைக்கில் கூட்டிகிட்டு சுத்தனா அப்படின்னு சொல்லிவிட்டேன். ராக்கம்மா நெசமா? அந்த பங்கஜம் புருஷன் தானே? அவன்தான். அவன் பைக்கில் கூப்பிட்டு போனது நீ பாத்தியோ? அவன் கூப்பிட்டு போனது என்னமோ உண்மைதான், ஆனால் ஒரு கிளவி தான் கூட்டிகிட்டு போனியான். நான் தான் ஒரு பொண்ணுன்னு அடிச்சு விட்டேன். அப்புறம் ஸ்னேகா, உங்கள் பெரிய மாமியா செல்லத்தாய் வீட்டில் அப்புறம் என்ன ஆயிட்டு? ராசுகுட்டி லவ் பண்ணதான்னு சொன்னியா அன்னைக்கு? கல்யாணம் முடிக்கிற மாதிரி பேசுதாவளா என்ன? செல்லத்தாயத்தை கல்யாணத்துக்கு ஒத்துக்கிடவே இல்லை பார்த்துக்கு.
ராசு மாமா அந்த பிள்ளையை தான் கல்யாணம் கட்டிக்கன்னு சொல்லுதாவ. யாராவது ஒருத்தராவது விட்டு கொடுத்து போகணும். 2 பேரும் ஒரே படியாக நிற்கிறாவ. என் மாமியாவும் வெள்ளத்தாயத்தையும் எவ்வளோ தூரம் சொல்லியிருக்காவ. ஆனால் செல்லத்தாயத்தை அதை கேட்குற மாதிரி இல்லை. தீபா கல்யாணம் எப்போ? அது வர 16ஆம் தேதி. அது எனக்கு தெரியுமே. நீ மேலே சொல்லு ஸ்னேகா. இது நடந்ததுலேருந்து சரியாக யார்ட்டையும் பேசுறது கூட இல்லையா செல்லத்தாயத்தை. நேற்று வெள்ளத்தாயத்தையும் மட்டும் கூட்டிகிட்டு போயிட்டு பவுனு துணி எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்காவ. அப்படியா? எம்பிட்டு பவுனு? 100 பவுன் நின்று ஊருக்குள்ளே பேசிட்டாளுவ. அது நம்ம ஊர்க்காரிங்க பேசுவாளுவ வாய்க்கு வந்ததை. ஸ்னேகா தான் அன்னைக்கு சொன்னாலே 20 பவுன்னு. இல்லைல்லத்தா 25 பவுன் வாங்கிட்டு வந்திருக்காவ நேற்று. நீ உன் மாமியெல்லாம் கூட போகலையா நேற்று? நாங்கள் போகலம்மா. எங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் போயிட்டு வந்துட்டாவன் தான் என் மாமியாவுக்கே கடுப்பு பார்த்துக்கு. அப்புறம் எப்படி உங்களுக்கு தெரியும்? நேற்று நைட்டு எங்கள் வீட்டுக்கு வந்து புடவை நகை எல்லாம் காட்டிட்டு தான் போனாவ. 20 பவுன் சொன்னாவல, அப்புறம் ஏன் 25 பவுன் வாங்கியிருக்காவ? ஏதாவது சொன்னாவளா? அதை பற்றி எதுவும் எங்கள் மாமியாவும் கேட்டுக்கிடல. அதுக்கப்புறம் தான் புலம்பிட்டு கிடந்துச்சு. 5 பவுன் சேர்த்து எடுத்துட்டு வந்துட்டா, சொல்லாமையும் போயிட்டா அப்படின்னு புலம்பிட்டு கிடந்துச்சு நேற்று. அப்போ அந்த தீபா கல்யாண வேலை அது பாட்டுக்கு நடந்துட்டு தான் கிடக்கு என்ன? மவனுக்கும் சேர்த்து ஒரே மேடையில் கல்யாணத்தை முடிச்சுட்டு போகலாம். ஒரே செலவாக போகும். அவன் பாரு இந்த பூனையும் பால் குடிக்குமான்னு இருந்தியான். இப்போ பார்த்தா லவ் பண்ணிட்டு தெரியுதான். அவன் வளர்த்திக்கு தகுந்த மாதிரி பிடிச்சி வச்சிருக்கான். செல்லத்தாயி அந்த மாதிரி பார்க்க முடியுமா? பேசாமல் அந்த பிள்ளையை கல்யாணம் பண்ணி வச்சுட்டு போகலாம். அதை வேணா சொல்லு. ஏன் ஸ்னேகா உன் மாமியை சொல்லியுமா செல்லத்தாயி கேட்கவே மாட்டேக்கே? இந்த மைசூர் மகாராணி சொன்னதும் கேட்டுருவாளா? செல்லத்தாயத்தையாவது ஒரு கணக்கில் வைக்கலாம். ஏன் மாமியா கிளவி இருக்கு பாரு, அது நிற்கிற இடம்லாம் வந்து போயிடும். நேற்று செல்லத்தாயத்தை பவுன்னு துணி எல்லாம் காட்டும் போது எங்களுக்கும் பணம் கொடுத்தாவ துணி எடுக்க சொல்லி. அதை மாமியா கிளவி அப்படியே அமுக்கி வச்சுச்சுன்னா பார்த்துக்க. அப்படியா? அதில் துணி எடுத்துற மாட்டேன்னு சொல்லிட்டா. இருக்க துணி கட்டுறதான். மேகா சொல்லுது சரிதான். பார்வதி சரியான ஆளுதான் என்ன? என்கிட்ட புது புடவை இருக்குதான். இருந்தாலும் அவ புது துணி எடுக்கதானே கொடுத்துருக்காவ. நீ எடுக்காம போ. அதை எங்ககிட்ட கொடுக்க வேண்டியதானே. மனுஷ ஜென்மமே இல்லப்பா. இந்த ராக்கம்மா என்ன தவந்துட்டே போறியா? என் புருஷன் அதுக்கு மேல. கௌரி அங்க பாரு, பார்வதி வந்துட்டு. கல்யாணம் கட்டிட்டு வந்ததுலேருந்து இது வரைக்கும் ஒரு சேலை துணி எடுத்து கொடுத்துருப்பாளா? ஸ்னேகா பின்னாடி. ராக்கம்மா நீ கம்முனு கடை. மாமியை கிளவி 2 வார்த்தை நல்லா நாக்கா பிடிக்கிற மாதிரி கேட்டுக்கிட்ட தான் முடியல. இங்கேயாவது நான் பேசிக்கிட்டேன். ஸ்னேகா பின்னாடி. அது பின்னாடி என்ன பிரச்சனை இருந்தாலும் நான் பார்த்துக்கிட்டேன். ஓ மாமியாவும் நல்ல மாதிரி தான் பார்த்துக்க. நல்ல மாதிரிலாம் இல்லை. அவள் ஒரு மொல்ல மாதிரி. ஸ்னேகா பின்னாடி பார்த்து பேசுமா. பின்னாடி எதுக்கு பார்க்க சொல்லுத? இந்த ராக்கம்மா மூஞ்சியா? அவள் மூஞ்ச மனுஷன் பார்ப்பானா? அத்தை என்னடி சொத்த? வீட்டுக்கு வா பேசிக்கிடியேன். நீட்டி இங்கே வந்து இவ்வளவு கிட்ட கதை விட்டுட்டு தெரியுத. வீட்டுக்கு வா, மொல்ல மாதிரின்னு என்னன்னு காட்டுதேன். ஏத்த நல்ல வேலை பார்வதி நம்மளை விட்டுட்டு. சிக்கி இருந்தோம் அவ்வளோதான். அவன் நம்மளை அடிக்கணும்னு கூட தேவையில்லை. மேலே விழுந்து விழுந்தானா 3 பேரும் சாணி ஆயிடுவோம் பார்த்துக்க. அது வேணும் சரிதான். நீ பின்னாடி இங்கே அவள் பாட்டு பேசிட்டு கிடக்கா. அதான் பாரு சொல்லவா முடியும். எனக்கு அவளை பார்த்துட்டு வாயே வரல பார்த்துக்க. ஆனால் இங்கே சண்டை போட்டிருந்தானே பார்த்துருக்கலாம். கூட்டிகிட்டு போறியா? அதான் பாரு வீட்டுக்கு போய் சண்டை போடுவா அளவுக்கு கூட. சரி நாம அப்புறம் ஸ்னேகாவுக்கு ஃபோன் போட்டு என்ன ஆயிட்டுன்னு கேட்போம். அவன் இந்த ராக்கம்மா இங்கே தானே உட்காந்தா, இங்கே போயிட்டியா? அவள் இந்த பார்வதி பார்த்துட்டு தான் அப்படியே தவழ்ந்துட்டே போயிட்டியா. ஆனால் லதா இந்த ராக்கம்மா கிட்ட அந்த பங்கஜ வீட்டில் என்ன ஆயிட்டுன்னு கேட்கவே இல்லை. அதுக்குள்ளே போயிட்டியா? செல்லத்தாய் வீட்டு கதையை விட்டுட்டு அதை விட்டாச்சு பார்த்துக்க. நாம் என்ன அடுத்த வீட்டு கதை கேட்கவா அலையுதோம். அவள் வந்து சொல்லுதாவ கேட்குதோம். அதை சொல்லு. சரி போவோம் வாங்க. ஒரு படியா பத்திரிக்கை எல்லாத்துக்கும் வச்சு ஆயிட்டு. எல்லாம் ராசு நீ ஆஃபீஸில் எல்லாத்துக்கும் வச்சுட்டியோ? வச்சுட்டேம்மா. எதுக்கும் நீ ஒரு வாட்டி யோசனை பண்ணி பார்த்துக்க. நம்ம சொந்தத்தில் யாருக்காவது வைக்காம விட்டுட்டு போகிறோம். இல்லை ராசு ரூபாலாம் சரியா போயிடும்ல? இருக்குமா, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். மாப்பிள்ளைக்கு துணி எடுக்கணுமே, அதுக்கு ரூபா அனுப்ப சொன்னேன்னு அனுப்பிட்டியா? மாப்பிள்ளைக்கு ஜிபே பண்ணிட்டேம்மா. அவருக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துக்கிட்டேன்னு. நீ போயிட்டு அந்த லிஸ்ட்டு கொடுத்தேன் மளிகை சாமானம் அதெல்லாம் வாங்கிட்டு வந்துடு என்ன? அதோ போறேம்மா, கட்டத்தோட வாரேன்னா. அவனா? ஏன்னா மளிகை சாமானம் வாங்க கூட அவனே எடுத்து தெரியுதா? இல்லம்மா, மளிகை சாமானம் வாங்க இல்ல. அவன் சித்தி பொண்ணுக்கு நாளை கழிச்சு கல்யாணமா. அதுக்கு நம்ம வீட்டுல எல்லாத்தையும் கூப்பிடணும்னு சொன்னியோம். அந்த அன்னைக்கு பத்திரிக்கை எடுத்துட்டு வாரேன் நான் பத்துக்கு. ஓ அப்படியா விவரம்? மச்சான் வாப்பா வாடா. உட்காருப்பா. காபி போட்டா? அம்மா காப்பிலாம் எதுவும் வேணாம்மா. நான் இன்னும் வேற இடத்துக்கு வேற போகணும் பத்திரிக்கை வைக்க. என் தங்கச்சிக்கு கல்யாணம் பார்த்துக்குங்க. ராசி இப்பதான்ப்பா சொல்லிட்டு இருந்தியான். சித்தி பொண்ணாமல? ஆமாம்மா. ஏப்பா நீங்க எலும்ப வேணாம், அப்படியே உட்காந்து பத்திரிக்கை வாங்கிட்டே போதும். என்ன நாமக்குள்ள என்னம்மா போயிட்டு. சரிப்பா. இருந்தாங்கம்மா. அம்மா அவசியம் தங்கச்சியும் கூட்டிட்டு 3 பேர் வந்துருங்க. என்ன? சரிப்பா. அம்மா ராசுக்கெல்லாம் நான் பத்திரிக்கை வைக்கணும் அவசியம் இல்லை, சொன்னாவே வந்துருவான். உங்களுக்காண்டி தான் நான் இங்க வந்து பத்திரிக்கை வைக்கேன், அதனால கண்டிப்பா வரணும். என்ன?
சரிப்பா நீ இவ்வளோ தூரம் சொல்லியா இல்லை வாரோம். தங்கச்சி எங்கம்மா கூப்பிடுங்க ஒரு வார்த்தை சொல்லியே. அதெல்லாம் எல்லாருமே வருவோம் என்ன. அவள் ஒரு பெரிய மனுஷி, அவட்ட சொல்லணுமா? அவள் எந்நேரமும் மாப்பிள்ளைகிட்ட ஃபோன் பேசிட்டு கிடக்கா. சரிம்மா அப்ப சொல்லிடுங்க என்ன. மச்சான் எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்துரு என்ன. சரிடா. கல்யாண வேலை வேற கிடக்கு. அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காதடா, கண்டிப்பா 3 பேர் வரணும். என் தங்கச்சி கல்யாணம் முடியட்டும், அப்புறம் நானும் வாரேன், எல்லாம் ஒண்ணா சேர்ந்து பார்ப்போம் என்ன. சரிடா. சரி அப்ப நான் வாரேன். அம்மா போயிட்டு வரேம்மா. சரிப்பா. எதுவும் சாப்பிடாம போற. இருக்கட்டும்மா, நம்ம வீட்ல என்ன. நல்ல பையன். பார்க்கத்தான் ஆள் ஒரு டைப்பா இருக்கியான். மற்றபடி நல்ல குணம்தான். சரி அவன் இவ்வளோ தூரம் சொல்லியான், எல்லாருமே போயிட்டு வந்துருவோம் என்ன. சரிம்மா. சரிம்மா நான் போயிட்டு மளிகை சாமானம் வாங்கிட்டு வந்துடுறேன் என்ன. சரிப்பா. என் புள்ள முகமே சரியில்லை, எல்லாம் அந்த சிரிக்கியால தான். பிள்ளைக்கு கல்யாணம் முடிஞ்ச கையோட அந்த புரோக்கர் கிட்ட ராசி ஜாதகத்தையும் கொடுத்து ஒரு நல்ல பொண்ணா பார்க்க சொல்லணும். சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாதான் அவன் மனசு மாறும். வர்ற 16ஆம் தேதி உனக்கும் கல்யாணம், ராசண்ணன் தங்கச்சிக்கும் கல்யாணம். அதுக்கு முன்னாடியே ஓடி போய் அந்த அண்ணனை கல்யாணம் கட்டிக்கணும்னு நீ பிளான் போடுத. அதுக்கும் அந்த அண்ணன் ஒத்து வரல. இதுக்கு நடுவில் கல்யாணத்துக்காக எடுத்து வச்ச உன் நகையை வேற கொடுத்துட்டு வந்திருக்க. இந்த பிரச்சனையெல்லாம் எப்படிடி சமாளிக்க போற? இதெல்லாம் சொல்லும் போதே எனக்கே தலை சுத்துது பார்த்துக்க. என்ன பண்றது சுமி, எல்லாம் சமாளிச்சு தான் ஆகணும். ஏன்டி வீட்டில் நகை எங்கன்னு கேட்கலையா அவன்கிட்ட? கல்யாண வேலையே பிஸியா இருக்காவடி, அதனால நகையெல்லாம் கேட்டுக்கல. கேட்டாங்கன்னா என்னடி சொல்லுவ? 25 பவுன் நகைடி. ஏன்டி நீ வேற ஏற்கனவே உள்ளுக்குள்ள நடுங்கிட்டு கிடக்கு, இதுல நீ வேற நகை நகைன்னு என்னை போட்டு படுத்தி எடுக்கியா. பிரச்சனை வந்தா சமாளிச்சு தான் ஆகணும், பாத்துக்கலாம் விடு. சரிடி, இப்போ நீ கல்யாணம் பண்ணிக்க போட்டு வச்சிருக்க பிளான்லாம் சரி வருமா? எல்லாம் சரியா நடக்கும், நான் சொல்லுறதை மட்டும் நீ செய்ய என்ன. ஓகே சுமி, நம்ம நாளை மறுநாள் கட்டத்தூரா நான் தங்கச்சி கல்யாணத்துக்கு போயிட்டு வந்துருவோம் என்ன. சரிடி. நான் வைக்கேன், அப்புறமா கூப்பிடுதேன். என்ன கண்மணி அப்படியே பார்த்துட்டே இருக்கியா? இன்னும் கொஞ்ச நாள் தான் நீ எங்க கூட இங்கே இருப்ப இல்லை? அதுக்கப்புறம் உனக்கு கல்யாணம் ஆயிட்டுன்னா நீ அங்கே தான் இருக்கணும்ல. என் தங்கச்சிக்கு என் மேல எவ்வளோ பாசம். இங்கிருந்து போனாலும் டெய்லி உனக்கு ஃபோன் போடுவேன், அடிக்கடி உன்னை வந்து பார்த்துக்கிட்டியா என்ன. ஏக்கா, சொல்லு கண்மணி. உனக்கு கல்யாணத்துக்கு புதுசாக எடுத்த நகையில் அந்த நெக்லஸ் மட்டும் எனக்கு தெரியா? நான் இன்னைக்கு சாயந்தரம் ஒரு ரிசப்ஷனுக்கு போகணும், என் ஃப்ரெண்டோட அக்காவுக்கு கல்யாணம். நான் பத்திரமா போட்டு போயிட்டு வந்து கொடுத்துட்றேன்னு. அதானே பார்த்தேன், என்னடா பாசம் பாயாசமா வளைஞ்சு ஓடுதேன்னு. நெக்லஸ் வேணும் அதுக்காண்டி தான் இப்படி பேசியிருக்கியா. என்னடா நகை பிரச்சனை இன்னும் வரலையேன்னு நினைச்சேன், ஆரம்பிச்சு வச்சுட்டா. எப்படி சமாளிக்க போறோமோ தெரியலையே. சமாளிப்போம். அப்போ நெக்லஸுக்காண்டி தான் பாசமா பேசியிருக்கேன். நான் கூட ஒரு நிமிஷம் உண்மை நம்பிட்டேன். அதெல்லாம் தர முடியாது போ. நீ என்ன தர்றது? எல்லாம் நம்ம அப்பா வாங்கி கொடுத்து தானே, நானே போய் எடுத்துக்கிறேன். நெக்லஸ் காண்டி தான் பாசமா பேசினாவலாம். ஐயோ, இவ பெரிய பிரச்சனையில மாட்டி விட்டுருவா போலயே. ஏய் கண்மணி நில்லு. நகரு, நான் நெக்லஸ் எடுக்கணும். முடியாது, அது என்னோட நகை, நான் கொடுக்க மாட்டேன். நகரு நான் என்ன எனக்கே வச்சுக்கிடவா கேக்குதே? ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்து கொடுக்கேன்னு சொல்லேன். அதெல்லாம் முடியாது, நீ சின்ன பிள்ளை, தொலைச்சிட்டு வந்துருவேன். ஏம்மா, ஐயோ, கூட்டிச்சாத்த அம்மா வேற கூப்பிடுது, என்ன நடக்க போகுதோ. ஏன்டி ஆரம்பிச்சிட்டீங்களா? அம்மா நான் ரிசப்ஷன் போகணும்னு சொல்லியிருந்தேன் இல்லம்மா. இவன் நெக்லஸை போட்டு போயிட்டு வரேன்னு சொல்லுந்தம்மா, தரமாட்டிக்காம்மா. ஏன் சின்ன பொண்ணு அப்படி சொல்லியா? ஒரு நெக்லஸ் தானே கேக்குதா, கொடு. என்னம்மா நீ விவரெல்லாம் பேசுத? ஏண்டி? ஒன்று என்ன விலைக்கு விற்கிது, இவ அசால்ட்டா போட்டு போயிட்டு தொலைச்சிட்டு வந்துட்டானா என்ன பண்ணிய? அதுவும் சரிதான். கண்மணி, உன்கிட்ட கவரிங் செட்டு எத்தனை வாங்கி வச்சிருக்கிய? அதுல ஒண்ணு கூட வாடி உனக்கு பிடிக்கல, ஏதோ ஒன்று அதில் எடுத்து போட்டு போ. முடியாது, எனக்கு அவன் நெக்லஸ் தான் வேணும். நான் பத்திரமா கொண்டு வந்து வச்சிருக்கேன். சின்ன பொண்ணு அவ தான் பத்திரமா கொண்டு வரேன்னு சொல்லுதா இல்ல, நீ தான் கொடுமா. அதெல்லாம் தர முடியாது, நாளை பின்ன நகைக்கு ஏதாவது ஒன்று அப்பா என்கிட்ட தான் கேட்பாவ, என் பொறுப்புல தான் கொடுத்துருக்காவ. ஏன்டி 2 பேரும் சேர்ந்து ஏன் ஆவி எடுக்கிய? ஒரு நாளாவது நிம்மதி இருக்காடி உங்ககிட்ட? எப்ப பாரு இப்படியே தானே சண்டை போடுதீங்க. என்னமோ பண்ணுங்கடி, என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க. உங்க அப்பா வர நேரம் அவர்கிட்ட பேசிக்கிடுங்க. உனக்கெல்லாம் தங்கச்சின்னு கொஞ்சம் கூட பாசமே இல்லை. ஒரு நெக்லஸ் கூட கொடுக்க மாட்டேங்க என்ன நம்பி. எனக்கு இனி வேணாம். பாவம் தங்கச்சி அழுதுட்டே போறியா, மனசு கஷ்டமா இருக்கு. நகை இருந்தா தானே நான் கொடுக்க முடியும். கல்யாணம் வேற பண்ணிட்டு எல்லாத்தையும் கஷ்டப்படுத்த போறேன். சின்ன பொண்ணு. ஐயோ, அப்பா கூப்பிடுறாவ. கண்மணி போய் எல்லாம் சொல்லிட்டாளா? நகையை குடுன்னு சொல்லிட்டாருன்னா என்ன பண்றது?